உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. திருநறையூர் மங்கள சனி பகவான் திருத்தலத்தில் சனிபெயர்ச்சி விழா நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். மங்கள சனி பகவான் அருளை பெற அனைவரும் வாரி. பாபிரபாகர் செயல் அலுவலர் சுதா ராமமூர்த்தி, தக்கார் ஆய்வாளர் ராமநாத சுவாமி திருக்கோவில், திருநறையூர், கும்பகோணம் தாலுகா. பரிகார ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம். சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்போம். சனி பகவான் அருளை பெறுவோம். கும்பகோணத்தில் அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாளத்திலிருந்து மேலே வருகிறார். கோவில் மாநகரமான கும்பகோணம் மாநகரில் பிரம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் பாதாள அறையில் தற்போது உள்ள அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் வருகிறார். வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 10 நாட்களுக்கு வெளியில் வரும் அவர் பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அத்திவரதர் பாதாளத்திலிருந்து மேலே வந்து பக்தர்கள் தரிசித்தனர். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்திவரதர் தரிசனம் இனி ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு அத்திவரதர் தரிசனத்திற்காக ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு வருகிறது. தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் தமிழகம் முழுவதுமிருந்து இந்த பகுதிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டால் என்ன செய்வது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி வழங்குவது என்பது குறித்தெல்லாம் இவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் தஞ்சை சாலையில் உச்சிப்பிள்ளையார் கோவில் பகுதியிலிருந்து நேராக பிரம்மன் கோவில் தெருவுக்கு வந்தால் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில்தான் பாதாள அறையிலிருந்து இந்த அத்திவரதர் வெளியில் வந்து பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று பக்தர்கள் பாதுகாப்போடு தரிசித்து வெளியூர் பக்தர்கள் செல்வதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வெயில் காலம் என்பதால் பெரிய அளவிலான பந்தல்கள் அமைப்பது குறித்தும் நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்தனர். மேலும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. பாதாள அறையில் இந்த பகுதியில் உள்ள அத்திவரதர் வருவது எப்போது என்பதை அந்த பகுதி பக்தர்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் தற்போதே அந்த கோயிலுக்கு வரத் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்திலிருந்து செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். சார், குடந்தை கோவில் நகரமும் கும்பகோணத்தில் சௌராஷ்டிரா சமூகத்திற்கு சொந்தமான 3 கோவில் இருக்குது சார். அதாவது வேதநாராயண பெருமாள் கோவில், இந்த கோவிலில் பிரம்மா சன்னதி இருக்கனால இந்த கோயிலை பக்தர்கள் எல்லாருமே பிரம்மன் கோவில், கும்பகோணம் பிரம்மன் கோவில்னு அழைப்பாங்க. அதை சார்ந்த முன்னாடி ஒரு 40 அடி டிஃபரன்ஸில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அதுவும் பிரசித்தி பெற்ற கோவில் தான். அதே போல் நம்ம குமரன் தெருவில் ஸ்ரீ வெங்கடாஜ சுவாமி கோவில் இருக்குது, அதுவும் பிரசித்தி பெற்ற கோவில் தான். ஆக இந்த 3 கோயில்களும் நம்ம சௌராஷ்டிரா தர்ம பரிபாலன கமிட்டி நிர்வாகத்தின் கீழே வருது. இதை நம்ம நிர்வாகம் பண்ணிட்டுருக்கோம். குறிப்பாக இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் நம்ம லாக்கர், அதாவது பாதாள அறைன்னு சொல்லுவாங்க, அந்த அறையில் ஸ்ரீ அத்திவரதரை வச்சுருக்கோம். இது 1915ஆம் ஆண்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக ஏல செய்தோம். அதன் பிறகு ஏதோ சில காரணங்களால் 98 ஆண்டுகளுக்கு அடுத்து 2013ஆம் ஆண்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக இந்த அத்திவரதரை ஏல செய்தோம். பிறகு தற்சமயம் 12 ஆண்டுகள் கழித்து 1/3/2026 முதல் 10/3/2026 வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு ஸ்ரீ அத்திவரதர் எழுந்தருளி காட்சியளிக்க உள்ளார். அனைவரும் சேவித்து சகல ஐஸ்வர்யங்களும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரம்மன் கோயில் தெருவில் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் தான் அத்திவரதர் வராருங்களா? அவருக்கு தரிசிக்கணும்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வர்றது வழி சொல்லுங்கள். அத்திவரதர் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் தான் இருக்கார். நம்ம இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் கும்பகோணம், இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்னா, உச்சிப்பிள்ளையார் கோயில் ஸ்டாப் இறங்கிட்டோம்னா நேராக நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் மகாமா குளம் அருகில் தான் இருக்குது. மகாமா குளத்துலேருந்து ஜேபி மேலத்தெரு வழியாக வந்தீங்கன்னா சீக்கிரம் கோயிலுக்கு வந்துடலாம். அதே போல் உச்சிப்பிள்ளையார் கோயில் இறங்கினா பிரம்மன் கோயில் கடத்தெருன்னு இருக்குது, அது வழியாக வந்தீங்கன்னா பை ஸ்டெப்பு நடந்தே வந்துடலாம். அந்த அருகில் தான் இருக்குது கோயில். இந்த 2 வழி ரொம்ப ஈஸியான கோயில். அந்த வழியாக நீங்கள் பக்தர்கள் வர்றது ரொம்ப மொட்டை கோபுரம் இறங்கி வந்தால் கூட ஓகே. மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் சௌகரியங்கள்லாம் செய்யுது? அன்னதானங்கள்லாம் உண்டுங்களா? பக்தர்கள்
இங்கே வந்து பூரா கோவிலில் முழுவதுமே பந்தல் அமைக்கிறோம், நிழல் தருவதற்காக பந்தல் அமைக்கிறோம். ஆங்காங்கே குடிநீர் வசதி பண்ணியிருக்கோம், 2 வீலர் பார்க்கிங்கு வச்சுருக்கோம், டாய்லெட் வசதி வச்சுருக்கோம். இதெல்லாம் கோவில் நிர்வாகம் மூலமாக ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். மற்றபடி வந்து பக்தர்கள் வந்து நல்லா சௌரியமாக தரிசனம் பண்ண எல்லா ஏற்பாடும் நான் கோயில் சார்பாக பண்ணியிருக்கோம்.